السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: علموا أولادكم ثلاثة خصال: حب نبيكم وحب أهل بيته وتلاوة القرآن، أو كما قال عليه الصلاة والسلام. وعليك حبي يا رسول الله، وعليك حبي يا رسول الله، وعليك حبا يا رسول الله من عند ذي العرش صلاة الله، معها تحيته سلام الله، إجلال قدرك عاشقا تفخيما، صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹினுடைய அருள் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், இமாம்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள் யாவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உலகில் வாழும் காலமெல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹினுடைய ஆணைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வழிமுறைப்படியும் வாழ்வோமாக என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக, இந்த நாளையில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டியது போல நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கருணையினால் புத்தாண்டினுடைய முதல் வாரத்தில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாமிய புத்தாண்டு என்று சொல்லப்படுகிற ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்க வாரத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். நிறைய பேர்களுக்கு இஸ்லாமிய ஆண்டினுடைய துவக்கம் என்பது தெரியாமலேயே போய்விடுகிறது. சில நிகழ்வுகள் நடைபெறுகிற பொழுது இது முஹர்ரமோ என்கிற ஒரு ஏக்கமும் ஒரு சிந்தனையும் பல பேர்களுக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் புத்தாண்டினுடைய சிறப்புமிக்க இந்த முதல் மாதமான முஹர்ரம் மாதம் என்பது பல்வேறு வகையான நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு மாதமாக இருக்கிறது. எல்லோருடைய சிந்தனைக்கு வருவது என்பது, முஹர்ரம் மாதம் என்று சொல்லிவிட்டால் சில பெயர்கள் தங்களை முஸ்லிம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சில முஸ்லிம்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் சில அத்துமீறி சில காரியங்களை செய்கிற பொழுது அதன் மூலமாக வரலாற்று பின்னணியை புரியாத மற்றவர்கள் கூட இன்றைக்கு மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ என்கிற ஒரு கோணத்தில் அவைகளில் அவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலையை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். சில பேர்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் என்பது இந்த மாதத்தில் சில துக்ககரமான நிகழ்வுகள் நடைபெற்றிருந்தாலும் கூட பல்வேறு வகையான அற்புதங்களும் இதே மாதத்தில் நடைபெற்றிருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்க தவறிவிட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டினார்கள்: அல்லிமு அவுலாதக்கும் ஸலாஸத ஹிசால். உங்களுடைய குழந்தைகளுக்கு 3 வகையான குணபாடுகளை நீங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். 3 வகையான குணபாடுகள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்னதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா?
தொட்டில் குழந்தை எப்படி பழகுகிறதோ அதுதான் சுடுகாடு என்பதாக தமிழில் சொல்வார்கள் அல்லவா. சிறு பிராயத்தில் எதை நீங்கள் போதிக்கிறீர்களோ அதுதான் அந்த குழந்தைகள் வாலிபர்களாக வருகிற பொழுது, வயோதிகர்களாக வருகிற பொழுது, இயலாத நிலைக்கு போகிற போதும் கூட அந்த சிந்தனைகளும் அந்த செயல்பாடுகளும் அந்த குழந்தைகளிடத்திலே இருக்கும் என்கிற காரணத்தினால் சிறு பிராயத்திலேயே அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக சொன்னார்கள். தொழுகையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிற பொழுது சொல்வார்கள், உங்கள் குழந்தை 7 வயது ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு தொழுகை பற்றி எடுத்துச் சொல்லுங்கள், தொழுங்கள் என்பதாக சொல்லுங்கள். அதே குழந்தை 10 வயதை அடைந்து விட்டது என்று சொன்னால் அப்படியும் அந்த குழந்தைகள் தொழாமல் இருப்பார்களே, ஆனால் அடித்தாவது அந்த குழந்தையை தொழவையுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, அந்த குழந்தைகளை கண்டிப்பதற்காக வேண்டி உங்களுடைய வீட்டிலே ஒரு கம்பை தயார் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியும் சொன்னார்கள். எந்த மனிதர்கள் காலை நேரத்தில் தான் எழுந்திருக்குகிற பொழுது, சுபுகினுடைய தொழுகைக்காக வேண்டி ஒரு மனிதன் எழுந்திருக்குகிற பொழுது அவன் தன்னுடைய மனைவியை தொழுகைக்காக எழுப்பி விடுகிறான். தன்னுடைய குழந்தைகள் சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் தன்னுடைய குடும்பத்தவர்களை தொழுகைக்காக எழுப்புகிற பொழுது அவன் ஆயிரக்கணக்கான நிஅமத்துகளை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறான் என்பதாக சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், எத்தனை பேர்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது அவரவர்களுடைய முடிவுக்கு. அன்பிற்குரியவர்கள், எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், சிறு பிராயத்தில் எந்த நிலைகளை அவர்களுக்கு போதித்துக் கொடுக்கிறோமோ, எந்த சிந்தனைகளை அந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே ஊட்டி விடுகிறோமோ, அந்த சிந்தனைகளும் செயல்பாடுகளும் தான் பிற்காலத்தில் அவர்கள் இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடியவர்களாக, நம்முடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை பெருமை பாராட்டக்கூடியவர்களாக வருவார்கள் என்கிற காரணத்தினால்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குழந்தைகளுக்கு 3 குணபாடுகளை சொல்லிக் கொடுங்கள். ஒன்று, அல்லிமு அவுலாதக்கும் ஸலாத்த ஹிசால், 3 குழந்தைகளை உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். முதலாவது ஹுப்ப நபியுக்கும், உங்களுடைய நபியின் மீது உண்டான பாசத்தை சொல்லிக் கொடுங்கள். நபி யார் என்பதை முதலிலே சொல்லிக் கொடுத்து விடுங்கள். நபி யார் என்பதை அவர்களுக்கு போதித்து கொடுத்து விட்டோம் என்று சொன்னால், நபியினுடைய அந்த வழிமுறைகள், நபியினுடைய இந்த வாழ்க்கை முறைகள் அந்த குழந்தைகள் பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட உயர்வாக இருக்கிறான். எல்லா மனிதர்களும் சமநிலையில் கிடையாது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களும் சமமான நிலையில் உள்ளவர்கள் என்பதாக யாராலும் சொல்லிவிட முடியாது. அந்தஸ்துகளில் உயர்ந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே இருக்கிறார்கள். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், என்னை யார் அதிகமாக பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக சொன்னான். அப்படியானால் இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் தான் அனைவர்களும். முஸ்லிம்கள் இருக்கிறார்கள், காபிர்கள் இருக்கிறார்கள், முஷ்ரிக்கீன்கள் இருக்கிறார்கள், ஏன் இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்திகர்களும் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் அந்தஸ்துகள் தனித்தனியாகத்தான். இறைவனிடத்திலே காபிருக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, முஸ்லிமுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது. இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது, முஃமின்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கிறது. ஏன்? இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்களில் கூட எல்லோருக்கும் ஒரே அந்தஸ்தை இறைவன் கொடுப்பதில்லை. முஸ்லிமுக்கு ஒரு அந்தஸ்தை வைத்திருக்கிறான், முஃமினுக்கு மற்றொரு அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். முஸ்லிம் என்பவன் யார்? பெயர் அளவிலே தன்னை இறைவன் இருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் உண்டு ஏற்றுக்கொண்டு விட்டு இஸ்லாத்தினுடைய கடமைகளை அப்படியே புறக்கணித்து செல்கிறான் அல்லவா, இவன் முஸ்லிம். ஆனால் மூமினில் வர முடியாது. ஆனால் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், இறை தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், இஸ்லாத்தினுடைய அத்தனை கடமைகளும் தன்னால் முடிந்த அளவிற்கு அவன் பின்பற்றிக் கொண்டு வருகிறான் என்று சொன்னால், இவன் மூமினுடைய அந்தஸ்திற்கு அல்லாஹ்விடத்திலே போய் விடுகிறான். இவனுடைய தரமும் அவனுடைய தரமும் வெவ்வேறு. இருவருக்கும் ஒரே அந்தஸ்து கிடையாது. ஏனென்றால் இவனிடத்திலே இபாதத்து இல்லை. ஆகையினால் இவனுடைய வாழ்க்கை என்பது ஒரு நிலையில் போய் கொண்டிருக்கலாம், வசதி வாய்ப்போடு போகலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு நிலையில் போகலாம். ஆனால் இறைவனுடையத்திலே இவனுடைய அந்தஸ்து என்பது கொஞ்சம் குறைவுதான். அதே நேரத்தில் மூமினானவன் தன்னுடைய கடமைகளை செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனிடத்திலே எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாமல் பண்டார பரதேசியாக வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ்விடத்தில் அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவனாக இருக்கிறான். எதற்கு சொல்ல வருகிறேன் தெரியுமா? இந்த உலகத்தில்
அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் ஒரே அந்தஸ்துகளை அல்லாஹ் கொடுப்பதில்லை. நமக்கு மத்தியிலேயே அல்லாஹு தஆலா தரஜாக்களில் பல நிலைகளை வைத்திருக்கிற பொழுது நம்முடைய நிலைக்கும் ரசூலுடைய நிலையும் ஒன்றாக ஆக முடியாது என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை சொல்லிக் கொடுக்க தவறிய காரணத்தினால் ஒரு காலம் போனது. மற்றொரு சந்ததிகள் வருகிற பொழுது சொல்லுகிறார்கள், நபியும் நம்மை போன்ற மனிதர்கள் தானே என்பதாக. எப்படி ஆக முடியும்? அல்லாஹ்வே சொல்லி இருக்கிறான், ஒரு நபியை விட இன்னொரு நபியை நான் உயர்வாக ஆக்கியிருக்கிறேன். நான் அனுப்பப்பட்ட நபிதான், நான் அனுப்பிய நபிமார்கள் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து கடைசியாக வந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வரை எல்லா நபிமார்களும் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் தான். ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரே அந்தஸ்தை கொடுப்பதில்லை. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அந்தஸ்தை நான் வைத்திருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறான். சோனத்திலே மகாமுல் மஹமூத் என்கிற ஒரு இடம் இருக்கிறது. அது எந்த நபிக்கும் கொடுக்க மாட்டேன், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். என்று சொன்னால் எல்லா நபிமார்களுடைய ஸ்தானமும் வெவ்வேறு. அப்படியானால் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளையே, மகனே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எல்லோரையும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள். அவர்களுடைய அந்தஸ்துகளுக்கு இந்த உலகத்தில் வார்த்தைகளால் வர்ணித்து விட முடியாது. எனவே அவருடைய முஹப்பத்தை பெற வேண்டுமானால், அவருடைய ஷஃபாஅத்தை பெற வேண்டுமானால் அவர்களை பற்றிய சிந்தனைகள் உன்னுடைய கல்பில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களும் நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல. அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தூதர்களிலேயே உயர்ந்த முதல் தரஜாவில் இருக்கக்கூடியவர்கள் என்கிற ஒரு நிலையை நம்முடைய குழந்தைகளுக்கு போதித்து கொடுத்து அடுத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டும். என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும்? அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றுவதில் தான் இந்த உலகத்திலும் உனக்கு வெற்றி இருக்கிறது, நாளை மறுமையிலும் வெற்றி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதைத்தான் ஹுப்ப நபியுக்கும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். இரண்டாவதாக சொன்னார்கள், வஹுப்ப அஹ்ல பைத்திஹி, நபியினுடைய குடும்பத்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த குடும்பத்தவர்களுடைய அந்த அந்தஸ்துகளை பற்றியும் நாம் எந்த ஒரு காலகட்டத்திலும் மற்றவர்களை பேசுவதை போல நாம் இழிவான ஒரு நிலையில் பேசிவிடக் கூடாது. எனக்கு சில பேர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு பேசுகிறார்கள்? நபியினுடைய குடும்பம் யார் என்பது கூட தெரியாத ஒரு காரணத்தினால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நபியே, நீங்கள் மக்களிடத்திலே சொல்லிவிடுங்கள், நீங்கள் தாவாவை செய்து கொண்டிருக்கிறீர்கள், தீனை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இஸ்லாத்தை மற்றவர்களுக்கு பரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பரப்புகிற காரணத்தினால் அவர்களிடத்திலே நீங்கள் எந்த கூலியும் கேட்கவில்லை என்பதை சொல்லிவிடுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், மக்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள். ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? அவர்களுடைய அந்தஸ்தில் மக்கள் குறைவுபடுத்தி விடக்கூடாது என்பதற்காக, அவருடைய குடும்பத்தவர்களுடைய அந்தஸ்துகளை குறைத்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களிடத்திலே நான் செய்கிற பணிக்காக எந்த ஒரு கூலியையும் நான் எதிர்பார்க்கவில்லை. மாறாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தவர்களை நீங்கள் நேசித்துக் கொண்டிருங்கள், அவர்கள் மீது உண்டான நேசத்தை நீங்கள் குறைத்து விடாதீர்கள் என்பதை மட்டும் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த ஆயத்து இறங்கிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே சஹாபாக்கள் எல்லாம் ஓடி விடுகிறார்கள். ஓடி வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களை நாங்கள் நேசித்துக் கொண்டுதானே இருக்கிறோம், உங்கள் மீது உண்டான நேசத்தை எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் குறைக்கவில்லையே, உங்கள் குடும்பத்தவர்களையும் நாங்கள் நேசித்துக் கொண்டிருக்கிறோமே, உங்களுடைய குடும்பம் யார் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், வார்த்தைகளால் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே வருகிறார்கள். அன்னை ஃபாத்திமாவை தன்னோடு அழைத்துக் கொள்கிறார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அழைத்துக் கொள்கிறார்கள். இமாம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த இருவரையும் அழைத்துக் தன்னுடைய பேரப்பிள்ளைகளான அந்த இருவர்களையும் அழைத்துக் கொள்கிறார்கள். எல்லோரையும் ஒரே போர்வையில் போர்த்தி விட்டு சொன்னார்கள், ஹாதிஹி அஹ்லி, இவர்கள்தான் என்னுடைய குடும்பத்தவர்கள், இவர்கள் மீது உண்டான முஹப்பத்தை நீங்கள் குறைத்து விடாதீர்கள், இவர்கள் மீது உண்டான அந்தஸ்தை நீங்கள் குறைத்து விடாதீர்கள், இவர்களை பற்றி எந்த ஒரு காலகட்டத்திலும் நீங்கள் தவறுதலாக பேசிவிடாதீர்கள். காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் எல்லாம் இவர்கள் எல்லா வகையான அசிங்கங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
எல்லா நிலைகளை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு சில பேர்கள் ஹுசைனை மையமாக வைத்து அவர்களை இழிவாக பேசுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஹுசைனினுடைய விஷயத்தில் சில அசம்பாவிதங்கள் நடந்த காரணத்தினால் சஹாபிகளை தரக்குறைவாக பேசக்கூடியவர்களும் முஸ்லிம்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சரித்திரத்தை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக நேரம் குறுகியதாக இருக்கிறார். சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். ஹிஜ்ரி 60 முஆவியாவினுடைய ஆட்சி முடிகிறது. முஆவியாவினுடைய ஆட்சி முடிகிற பொழுது முஆவியா தனது மகன் யசீதை அரசனாக நியமித்து விடுகிறார். அரசனாக நியமிக்கிற பொழுது இது மக்களாட்சிக்கு விரோதமானது, இறைவனுடைய நீதிக்கு விரோதமானது. ஆளுகிறவர்களை மக்களாகத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டுமே தவிர ஒருவன் தன்னுடைய சுயநல போக்கோடு ஒருவனை நியமனம் செய்வது என்பது ஷரியத்திற்கு அப்பாற்பட்டது என்கிற காரணத்தினால் இந்த முடிவை ஏற்பதற்கு பல சஹாபிகள் முன் வந்தாலும் கூட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இருவர்களும் மறுத்து விடுகிறார்கள். கூஃபாவிலிருந்து கடிதம் வந்து கொண்டே இருக்கிறது. யசீதிடம் இருந்து வருகிறது, என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அரசனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்று சொன்னால் பல விபரீதங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், உங்களுக்கு அந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதாக நான் ஆதரவு வைக்கிறேன் என்று யசீத் சொல்லி ஆள் அனுப்பி கொண்டே இருக்கிறார். எத்தனையோ கடிதாசிகள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது ஹஸரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்ப கூஃபாவை நோக்கி பயணம் போகிறார்கள். கூஃபாவை நோக்கி பயணம் போகிற பொழுது கூஃபாவினுடைய எல்லையில் இப்னு ஜியாத் என்பவனால் ஹுசைன் அவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள். இப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றி எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் எதிராளிகள் 4000 படை வீரர்கள் இருக்கிறார்கள். ஹுசைன் அவர்களோடு போனவர்கள் 70 பேர்கள் தான். ஆனால் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் 4000 பேர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு இப்னு ஜியாத் சொல்லுகிறான், உள்ளே உங்களுக்கு போவதற்கு அனுமதி இல்லை, அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் உங்களை பார்க்க விடுவோம் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள். மறுத்துவிட்டு சொன்னார்கள், எனக்கு 3 விஷயங்கள் தெரிய வேண்டும். ஒன்று, நான் உங்களிடத்தில் யுத்தம் செய்வதற்கு வரவில்லை, என்னை மீண்டும் மதீனாவிற்கு திரும்புவதற்கு அனுமதி கொடுங்கள். ஒன்று. இல்லை என்று சொன்னால் இரண்டாவதாக நான் யசீதை சந்திக்க வேண்டும், யசீதை சந்திக்க வேண்டும். ஒன்று, மதீனாவிற்கு திரும்ப விடுங்கள், இல்லை என்றால் யசீதை சந்திக்க வேண்டும். மூன்றாவது, முஆவியாவினுடைய எந்த ஒரு நிலையையும் அவர் ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கக்கூடிய ஷரியத்திற்கு மாற்றமான இந்த ஒரு நிலையை நான் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிற உறுதிப்பாடை அங்கே சொல்லிவிடுகிறார். கடைசியில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், தாகத்தால் பல பேர்கள் தத்தளித்த அந்த நேரத்திலும் கூட தண்ணீர் கொடுப்பதற்கு கூட இப்னு ஜியாத் மறுத்து விடுகிறான். சஹாபாக்களில் கட்டுப்பட்டவர் அல்லவர், அதுக்கு அடுத்து வந்த காலகட்டத்தில் உள்ள. இப்ப யசீது செய்தது அவருக்கு விபரீதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு காலமும் கட்டளையிடவில்லை. எப்படியாவது நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார், அவருக்கு எப்படியாவது நீங்கள் ஒப்புதலை வாங்கிவிடுங்கள் என்பதுதான் யசீதினுடைய உத்தரவை தவிர ஹுசைனை எப்படியும் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல. ஆனால் இப்னு ஜியாத் கொஞ்சம் அத்துமீறி யசீதுடைய, அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி விடுகிறார். அங்கே மிகப்பெரிய யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்தத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இதை மையமாக வைத்து சில பேர்கள் யசீதை சண்டாளன் என்பதாக சொல்லுகிறார்கள், அநியாயக்காரன் என்பதாக சொல்லுகிறார்கள். சொல்வதற்கு ஷரியத்தில் அனுமதி இல்லை. நபியினுடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். மேல் மட்டத்தில் உள்ளவர்கள் சரியாக இருப்பார்கள், கீழ் மட்டத்தில் உள்ளவர்கள் சில நேரங்களில் அத்துமீறல்களை செய்வதை வளமையாக நாம் பார்க்கிறோம் அல்லவா, அதே நிலைதான் இங்கே ஏற்பட்டு இருக்கிறது. ஆகையினால் இதற்கு யசீத் ஒரு காலமும் காரணமாக ஆக முடியாது. எனவே அவர்களை யாரும் திட்டாதீர்கள். காரணம், அவர் சஹாபிகளில் கட்டுப்பட்டவராக வருகிறார். இதை புரிந்து கொண்டு இதை மையமாக வைத்து சில பேர்கள் இதனுடைய உண்மை நிலைகளை புரியாமல் இன்றைக்கு அவர்களின் பெயரால் பல்வேறு வகையான பித்அத்துகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம்.
தங்களுடைய உடம்புகளை கீறிக்கொண்டு, தங்களுடைய உடம்புகளில் சாட்டைகளால் அடித்துக்கொண்டு, கத்தியால் தங்களுடைய உடம்புகளை கீறிக்கொண்டு ஹுசைனின் மீது உண்டான முகப்பத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம் என்பதாக சொல்லிக்கொண்டு இஸ்லாத்திற்கு முற்றிலும் மாற்றமான சில காரியங்களை இன்றைக்கு செய்கிறார்கள். இதற்கும் ஷரியத்திற்கும் என்ற சம்பந்தமும் இல்லை. எனவே அன்பிற்குரியவர்களே, நான் சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? இந்த விபரீதமான அசம்பாவிதமான ஒரு நிகழ்வை மையமாக வைத்து அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் துக்ககரமான நாளாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். இது துக்ககரமான நாள், இது ஒன்றும் அல்ல. இதைவிட அற்புதமான பல நிகழ்வுகளும் இந்த முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றிருக்கிறது. எத்தனையோ நிகழ்வுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்று, நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனினுடைய அந்த பட்டாளத்தில் இருந்து, ஃபிரௌனினுடைய அந்த அழிச்சாட்டியத்தில் இருந்து இறைவனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த முஹர்ரம் மாதம். அது முஹர்ரம் 10வது நாள் தான் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய கூட்டத்தவர்களாம் அழிக்கப்பட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடமிருந்து பாதுகாக்கப்பட்டது, தானும் தன்னுடைய குடும்பத்தவர்களும் பாதுகாக்கப்பட்டது இந்த முஹர்ரம் மாதம் 10வது நாள். அதே போல நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எதிராளிகள் எல்லாம் விரட்டி கொண்டு வருகிற பொழுது, இவர் இருந்தால் சரி வராது, இவரை முடித்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எதிராளிகள் எல்லாம் அவர்களை விரட்டி வந்த அந்த நேரத்தில் அவர்கள் இந்த பூமியிலிருந்து வானுலகத்துக்கு உயர்த்தப்பட்ட ஒரு நாள் முஹர்ரம் 10வது நாள். அதே போல நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கிலே உள்ள நீனவா என்கிற ஒரு ஊருக்கு நபியாக அனுப்பப்படுகிறார்கள். அனுப்பப்பட்டவர்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்கள், என்னை நபியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக மன்றாடினார்கள். அந்த மக்கள் ஏற்பதற்கு மறுத்து விட்டார்கள். மனவேதனையில் நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? மக்களே, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள், என்னுடைய இறைவனையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள், என்னையும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள். இன்னும் 3 நாட்களில் உங்களுக்கு கடுமையான வேதனை வரும் என்பதாக சொன்னார்கள். உடனே மக்கள் ஏளனம் செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இன்னும் 3 நாட்களில் வேதனை வரும் என்பதாக யூனுஸ் சொல்லுகிறார். அவர் நம்மோடு இருந்தால் அவர் சொல்வதில் பொய் இருக்கிறது என்பதாக எண்ணிக்கொள்வோம். அவர் நம்மை விட்டு போய்விட்டார் என்று சொன்னால் அதை உண்மை என்பதாக எண்ணிக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம் மேற்கொள்ளலாம் என்பதாக சொல்லுகிறார்கள். 3 நாள் கழிந்தது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நகரத்தை விட்டு வெளியே போய்விடுகிறார்கள். போய் ஒரு கடற்கரை ஓரத்தில் போகிற பொழுது அங்கே மீன் விழுங்கிக் கொள்கிறது. அது வேற சரித்திரம். எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நபியுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை விட்டு வெளியான ஒரு நாள், மக்களினுடைய அழிச்சாட்டியத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள். இப்படி பல்வேறு வகையான சிறப்புகள் இருந்து கொண்டிருக்க, சில பேர்கள் இந்த அசம்பாவிதத்தை மட்டும் மையமாக வைத்துக் கொண்டு துக்கத்தை கொண்டாடி கொண்டிருப்பது என்பது ஷரியத்திற்கு முற்றிலும் மாற்றமானதாக இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதைவிட பன்மடங்கு அதிகமான சிறப்புகளை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். மதீனாவிற்கு வருகிற பொழுது மதீனாவினுடைய யூதர்கள் எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதற்கு நோன்பு வைக்கிறீர்கள் என்று நபி அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், எங்களுடைய நபி மூசா அவர்கள் ஃபிரௌனினுடைய அழிச்சாட்டியத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட காரணத்தினால் அதை பெருமை பாராட்டும் முகமாக, அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் எல்லாம் நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்ன நோன்பு வைப்பது? நீங்கள் நோன்பு வைப்பதற்கு தகுதியற்றவர்கள், உங்களை விட அவருக்காக வேண்டி நோன்பு வைப்பதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்பதாக சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்ததோடு மட்டுமல்ல, மக்களை பார்த்து சொன்னார்கள், இன்றைக்கு யாரெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறீர்களோ அப்படியே உங்களுடைய நோன்புகளை தொடர்ந்து கொள்ளுங்கள். யார் இதுவரை நோன்பு வைக்கவில்லையோ இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய நோன்பை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னதோடு மட்டுமல்ல, அதற்கான சிறப்புகளையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அஃதலு சியாமி ஷஹ்ரு ரமதான், அஃதலு சியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு நோன்புகளிலேயே மிகச்சிறந்த ஒரு நோன்பு எது என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு, இந்த ஆஷூராவினுடைய நோன்பு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், நோன்பு கடமையாக ஆக்கப்படுவதற்கு முன்பாக
ரமதானினுடைய நோன்பு கடமையாக ஆக்கப்படுவதற்கு முன்பாக அல்லாஹு தஆலா முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பைத்தான் இந்த சமூகத்திற்கு கடமையாக ஆக்கியிருந்தான். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதான் கடமையாக ஆக்கப்பட்டதற்கு பிறகு இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய நோன்பு என்பது சுன்னத்தாக ஆக்கப்பட்டு விட்டது. எனவே துக்ககரமான அந்த நாளை மட்டும் மையமாக வைத்துக்கொண்டு ஷரியத்திற்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விட்டு, அது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுகிற இடங்களுக்கு செல்வதை தவிர்த்து விட்டு இபாதத்துகளிலே நம்முடைய நேரங்களையும் காலங்களையும் கழிக்க வேண்டும். அப்படி இபாதத்துகளில் நாம் கழிக்குகிற பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சஹாபிகள் எல்லாம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முஹர்ரம் மாதத்தில் 10வது நோன்பை வைக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த நோன்பை வைக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, அந்த நோன்பை வைப்பதினால் எங்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதாக கேட்டார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழர்களே, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, ஒற்றை வரியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌம ஆஷூரா, ஆஷூராவுடைய நாளிலே நீங்கள் நோன்பு வைப்பதினால் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? யுகஃபிரு ஸனத்தல் மாதியா, கடந்த ஓராண்டுகளில் நீங்கள் செய்துவிட்ட எல்லா வகையான பாவங்களையும் அல்லாஹ் தஆலா அதற்கு பரிகாரமாக மன்னித்து விடுகிறான் என்பதாக சொன்னார்கள். மன்னித்து விடுகிறான் என்பதாக சொன்னதோடு மட்டுமல்ல, நீங்கள் நோன்பு வையுங்கள், நானும் வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள், எப்பொழுதுமே நாம் யூதர்களுக்கு மாற்றம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆண்டு நான் முஹர்ரம் 10 நான் நோன்பு வைக்கிறேன், அடுத்த ஆண்டு நான் ஹயாத்தோடு இருந்தால் லைன் பகைத்து லஸீதன் லஸூமன்ன தாசியா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடுத்து வருகிற ஆண்டிலே நான் உயிரோடு இருப்பேனேயானால் 10 மட்டும் நான் நோன்பு வைக்க மாட்டேன், 9ம் சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள், அடுத்த ஆண்டு உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைத்தால் 9, 10 வையுங்கள், அல்லது 10, 11 வையுங்கள். ஒரு நாள் முந்தி நோன்பை சேர்த்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு நாள் பிந்தி நோன்பை சேர்த்துக் கொள்ளுங்கள். காரணம் என்ன தெரியுமா? எப்பொழுதும் நாம் யூதர்களுக்கு மாற்றம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், இன்றளவும் யூதர்கள் முஹர்ரம் மாதத்தில் 10வது நோன்பை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களை, பாசத்திற்குரிய தோழர்களே, அற்புதமான ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தருவது குறித்தான் அந்த நாட்கள் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 9, 10 அல்லது 10, 11 இந்த 2 நாட்கள் வருகிற செவ்வாய் புதன், செவ்வாய்க்கிழமை பகல், புதன் பகல் 2 நாட்கள் நான் நோன்பு வைக்க வேண்டும். அல்லது வாய்ப்பு உள்ளவர்கள் புதனும் வேளனும் வைத்துக் கொள்ளலாம். பிறை 9 என்பது செவ்வாய்க்கிழமை வருகிறது, முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது பிறை புதன்கிழமை வருகிறது. ஒன்று வாய்ப்பு உள்ளவர்கள் செவ்வாய் புதன் குடும்பத்தோடு வையுங்கள், அல்லது புதன் வேடன் வையுங்கள். இந்த ஒரு பாக்கியத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? கடந்துவிட்ட ஆண்டிலே எத்தனையோ பாவங்கள் நம்மின் மூலமாக, நம்முடைய குடும்பத்தின் மூலமாக, நம்முடைய உறவுகளின் மூலமாக ஏதோ ஒரு நிலையில் நமக்கு ஏற்பட்டு இருக்கலாம். அந்த பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்குண்டான ஒரு பாக்கியமாக அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரத்தினுடைய நோன்பை நமக்கு தருகிறான். எனவே குடும்பத்தோடு ரமதானிலே எப்படி குடும்பத்தோடு நோன்பு வைத்தோமோ, சுன்னத்து தானே அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் வந்துவிடக்கூடாது. சுன்னத்து தானேங்கிற சிந்தனை வந்துவிட்டால் ஒரு சுன்னத்து அல்ல, இன்றைக்கு ஒரு சுன்னத்து விடும், நாளை மற்றொரு சுன்னத்துகள் விடும். ஒரு சுன்னத்தா விடுபட்டு கடைசியில் பருதே நமக்கு இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு அதுதான் நம்முடைய சமூகத்தினுடைய நிலை. அந்த நிலைகள் என்றைக்கும் வந்துவிடக்கூடாது. அன்போடு உங்களிடத்தில் வேண்டிக் கொள்வது, வருகிற செவ்வாய் புதன் அல்லது புதன் வியாழன் 2 நாட்கள் நோன்பு வைப்பது என்பது கடந்த காலத்தினுடைய பாவங்கள் எல்லாம் நமக்கு மன்னிக்கப்படுகின்றன. அப்படி மன்னிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான இந்த புத்தாண்டினுடைய நாட்களில் அல்லாஹ் நம் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களுடைய எல்லா வகையான பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவானாக. இதுவரை எந்தெந்த பாவங்களிலெல்லாம் நாம் ஈடுபட்டோமோ அப்படிப்பட்ட எல்லா வகையான பாவங்களை விட்டு நம்மை பரிசுத்தப்படுத்தி வருகிற காலங்களில் முழுக்க நன்மையிலேயே நம்மை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நோன்புகளையும் தொழுகைகளையும் தான தர்மங்களையும் எல்லா வகையான காரியங்களையும் பரிபூர்ணமாக செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அதன் காரணத்தினால் வாழும் காலமெல்லாம்
நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான கஷ்டங்களை விட்டு நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக. சகல விதமான நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து அருள் புரிவானாக. மரணிக்கக்கூடிய கடைசி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமா தொய்யிபாவோடு மரணமாகக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. கபருடைய வேதனைகளை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நாளை நரகத்தை விட்டும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு உலா வருகிற பெரும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்கி தந்தல் புரிவானாக. நம்முடைய மனைவிமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. நம்முடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. நம்முடைய உற்றார் உறவுகள் உடன்பிறப்புகள் நம்முடைய மஹல்லாவாசிகள் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. இந்த ஊர்வாசிகள் உலகிலே வாழுகிற மூமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹு தஆலா இந்த பாக்கியத்தை தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக உங்கள் அனைவருடைய துஆவையும் வேண்டியவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி சுன்னத்.